நம்ம எல்லாருமே ஜெராக்ஸ் கடைக்கு போயிருப்போம். ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ், ஃபேமிலி ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸ், இந்த ஜெராக்ஸ், எல்லா கடைக்கு பின்னாடியும் ஜெராக்ஸ்ன்ற வார்த்தை இருக்கும். அந்த ஜெராக்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரியும். என்கிட்ட கேட்டா நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னா போட்டோ காப்பி, அப்படி இல்லைன்னா தமிழ்ல நகல் எழுது. பட் அந்த வார்த்தைக்கு அது மீனிங். நம்ம எல்லாருமே ஜெராக்ஸ்ன்ற வார்த்தைக்கு இந்த மீனிங் நினைச்சு பயன்படுத்துவோம். பட் அதுக்கான மீனிங் அது கிடையாது. அதுக்கான மீனிங் அது இல்லைனாலும் நம்ம ஏன் அதை அதுக்காக பயன்படுத்துறோம்ன்றதுதான் இங்க பார்க்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஜெராக்ஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஜெராக்ஸ்ன்ற வார்த்தை ஒரு கிரேட் வேர்ட். அதுக்கு ட்ரைன்றதுதான் ட்ரைன்ற வார்த்தையை ஏன் ஜெராக்ஸ் கடைகளுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. 1938ல செஸ்டர் கேர்லசன்ன்றவர் தான் இந்த ட்ரை போட்டோ காப்பி ப்ராசஸை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு எக்ஸோகிராஃபின்ற வேர்டை டேப் பண்றாங்க. எக்ஸோனா ட்ரை, கிராஃபினா ரைட்டிங். அந்த வேர்ட்ல இருந்தா ஜெராக்ஸ்ன்ற வார்த்தை மறுபடி வந்திருக்கு. அதாவது இந்த ட்ரை போட்டோகிராஃபி ப்ராசஸோட ஐடியா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ட்ரை ரைட்டிங் ஆர் ட்ரை காப்பிங். அதனாலதான் இதுக்கு எக்ஸோகிராஃபின்ற பேர் வச்சிருக்காங்க. ஜெராக்ஸ்ன்ற வார்த்தைக்கு டைரக்டா போட்டோ காப்பின்னு எந்த மீனிங் இல்லைனாலும் இன்டைரக்டா இருக்கு. அப்படி இன்டைரக்டா இருக்க ஜெராக்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம எல்லா கடையிலையும் பரவலா யூஸ் பண்றோம். ஏன்னா ஜெராக்ஸ்ன்றது கம்பெனி நேம். என்னடி சொல்ற? ஆமாங்க, இந்த போட்டோ காப்பி மிஷின் செய்யற கம்பெனி நேம் தான் ஜெராக்ஸ். 1947ல இந்த போட்டோ காப்பி மிஷின் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதோட பேரு ஹலாய்டு கம்பெனி. அதுக்கப்புறம் 1961ல தான் அதை ஜெராக்ஸ் கார்பரேஷன் மாத்துறாங்க. இதுக்கு நடுவுல 1959ல இந்த ஜெராக்ஸ் கார்பரேஷன் ஜெராக்ஸ் 914 ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. அதை மார்க்கெட்ல லான்ச் பண்றாங்க. அதுதான் இந்த போட்டோ காப்பி இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு கேம் சேஞ்சரா. என்னதான் இவ்வளவு போட்டோ காப்பி மிஷின் கம்பெனிங்க இருந்தாலும் இந்த ஜெராக்ஸ் கம்பெனிய இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னா ஏன்னா இவங்க தான் இந்த போட்டோ காப்பி இண்டஸ்ட்ரியில பைனியர். ஆனா வெதை நான் போட்டது நான் மட்டும்தான்ற மாதிரி 1960ல இருந்து 1980 வரைக்கும் இவங்க மட்டும்தான் இந்த போட்டோ காப்பி இண்டஸ்ட்ரிய ரூல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களோட ஆட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆனதாகவும் ஃபன்னியானதாகவும் ரொம்ப கேட்சியானதாகவும் இருக்கும். அதுவும் இவங்களை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். 1980ல இருந்து 1990 காலகட்டத்துல தான் மக்கள் எல்லாம் இந்த போட்டோ காப்பின்ற வார்த்தைக்கு பதில் ஜெராக்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதுவே நிரந்தர வேர்ட் ஆயிடுச்சு. உலகம் முழுக்க அது பரவும் போது எல்லா நாடுகளும் ஜெராக்ஸ்ன்ற வார்த்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்ப நம்ம ஊர்ல இருக்க எல்லா கடைக்கு பின்னாடியும் ஜெராக்ஸ்ன்ற வார்த்தை இருக்கு. அதாவது அந்த இடத்துல போட்டோ காப்பின்ற வார்த்தை தான் இருக்கும். பட் அந்த மீனிங்கே இல்லாத ஜெராக்ஸ்ன்ற வார்த்தை இருக்கு. ஏன்னா அந்த பிராண்ட் அவ்வளோ ரீச்சா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு பிராண்ட் நேம் போகுதுன்னா அதுக்கு பேர் தான் ஜெனரலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிராண்டோட பெயரை பொதுவான விஷயங்களுக்காக பயன்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாச்சும் கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன வாங்கிட்டு வர சொல்லுவோம்? ஃபெவிக்விக் வாங்கிப்பாங்கன்னு, ஃபெவிகால் வாங்கிப்பாங்கன்னு. ஆனா நம்ம கம்முன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். ஃபெவிகால், ஃபெவிக்விக்ன்றது அந்த பிராண்டோட நேம். ஆனா அதோட பிராண்டோட நேமை நம்ம பொதுவான விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம். அந்த அளவுக்கு அவங்க ஆட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம மத்தியில அதை ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க, நம்ம கிட்ட அதை புகுத்தி இருக்காங்க. இதுதான் ஜெனரலைசேஷன் சொல்லுவாங்க. இதுதான் எல்லா பிராண்டும் பண்றாங்க. பட் 1-2 பிராண்டு தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு காரணம் அவங்க எடுக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் அவங்க பண்ற ஆட்ஸும் தான். இந்த வீடியோ பண்ற வரைக்குமே ஜெராக்ஸ்ன்ற வார்த்தைக்கு போட்டோ காப்பின்றது தான் மீனிங் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த வார்த்தைக்கு அந்த மீனிங்கே இல்லை. பட் நம்ம அதை யூஸ் பண்றோம், அது ஒரு பிராண்டோட நேம். இதுக்கு காரணம் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியும். உங்களுக்கும் இந்த விஷயம் புதுசா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.